எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட வந்து பார்த்தீங்கன்னா 52 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. என்னோடய சேனலில் முனைப்பட்டு யூஸ் திங்கபோர்டு வெர்சல் உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, இம்பார்ட்டண்டான டாபிக். பார்லிமெண்ட் நியூஸில் இந்த நியூஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, கர்நாடகா மாநிலத்தில் சேர்ந்த ஒரு சிறுவர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பூவெளி கிராமத்தை சேர்ந்த ஒரு சிறுவர் தன்னுடைய படிக்கிற பசங்க வந்து 14 வயசு பையன் 6 வயசு பையனோடு சேர்ந்து விளையாடிருக்காங்க. ஏற்று விட்டு பையன்தான். சின்ன சண்டை, 2 பேரும் வந்து சின்ன வாக்குவாதம், சண்டை ஏற்பட்டிருக்கு. அந்த சண்டை காரணமாக இவன் என்ன பண்ணியிருக்கான், வீட்டிலேருந்து கட்டர் இருக்கு இல்லையா, இந்த கட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு 6 வயசு சிறுவன் 14 வயசு சிறுவனை அந்த கட்டரால் கீழ்ச்சிருக்கான் வயிற்று பகுதியில். ஸோ ப்ளீடிங் அதிகமாக போய் ஹாஸ்பிட்டலுக்கு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. போகிறதுக்குள்ளே பாசிட்டிவ் இறந்து போயிட்டான் அந்த பையன். என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும் போது போலீஸ் அதாவது அவங்க வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்த கேஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணும்போது அப்புறம் தெரிய வருது, இந்த சின்ன பையன் 6 வயசு பையன் வந்து கட்டை எடுத்துகிட்டு வந்து வயிற்றை வந்து கிழிச்சிருக்காப்புல. அவனுக்கே தெரியல என்ன பண்ணுறான் இது பண்ணுறான். சின்ன சண்டை தான். ஸோ பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்றது கவனிக்கணும். சின்ன சண்டை அது எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கு. மறுநாள் வந்து அந்த 6 வயது சிறுவனை அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாத அவனை இட்டுட்டு போயிட்டாங்க. கொலை வழக்கில் இட்டுட்டு போயிட்டாங்க. கேஸ் ஃபெயில் ஆகிடுச்சு. என்ன பண்ண முடியும் இந்த இடத்துல? ஒன்றும் பண்ண முடியும். ஸோ நம்மளோட கிட்ஸ் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க நாம் அப்பப்போ அப்டேட்ஸில் கண்டிப்பாக அவங்கள கவனிக்கணும். என்ன பண்ணிகிட்ருக்காங்க எது பண்ணிகிட்ருக்காங்க வாட்ச் பண்ணணும். அப்படியே விட்டுறக்கூடாது. சரிங்களா? இந்த பதிவு மூலயமா ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆகும். அதுமாரி கிளாட் மகிழ்ச்சி. இந்த பதிவு மூலயமா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உன்னைப்பட்டு யோசித்திங்கபோது யோசி. உங்கள் வீட்டில் நீங்கள் சேஃப்டியாக இருக்கணும். உங்களை பற்றி யோசிங்க. உங்களை கிட்ஸை பற்றி யோசிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த பதிவை நான் ஷேர் பண்ணி விடுறேன். மக்களே உஷாராக இருங்க, விழிப்புணர்வோடு இருங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ நியூஸில் நிறைய பேர் வந்து கேட்டு தெரிஞ்சிருப்பாங்க. என்னுடைய ஆடியன்ஸ் 240 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்களும் இந்த பதிவை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த சேனலில் இந்த பதிவை நான் ஷேர் பண்ணுறேன். தெரிந்தவங்க விட்டுருங்க, தெரியாதவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸை வந்து கவனமாக பாருங்கள், கண்காணிங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க வாட்ச் பண்ணுங்கள். வேலைக்கு போகிறோம் வரோம், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், அவன் என்ன பண்ணுறான் எது பண்ணுறான் நம்ம கவனிக்க மறந்துடும். ஸோ கண்டிப்பாக வந்து கேளுங்க என்ன பண்ணுறா எது பண்ணுறா அப்படின்ட்டு. அவங்க கூட உட்காந்து பேசினா தான் தெரியும். சரிங்களா? கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட சில்ட்ரன்ஸில் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறான்னு நீங்கள் கவனிக்க முடியும். மக்களே உஷாராக இருங்க. இது ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் வீடியோ தான். எல்லோரையும் வந்து பயமுறுத்துறதுக்காக இந்த வீடியோ போடல. அவேர்னஸ் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஸோ ஆக்டிவாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன். See you later guys. உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். See you later guys. உங்கள் சுகன்யா.